ஓகே, குட் மார்னிங். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ்லாம் பார்த்தோம். ஸோ அதில் குவாட்ரண்ட் பற்றிலாம் பார்த்தோம். நம்ம எந்தெந்த குவாட்ரண்ட்டில் எந்தெந்த ஆங்கிள் ரேஷியோஸ்லாம் எப்படிலாம் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ ஒரு சில ஸ்டாண்டர்ட் ஆங்கிள்ஸ்க்கு நம்ம டேரக்டாக வேல்யூ டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அதை தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா, அது சைனோட இன்வர்ஸ் என்னங்க கொசிகன் தீட்டா, காஸோட இன்வர்ஸ் சீக்கன் தீட்டா, டேனோட இன்வர்ஸ் காட் தீட்டா. இது எந்தெந்த ஆங்கிள்க்கெலாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 0, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. ஓகேங்களா? இது ரேடியனாக மாற்றுறப்ப இட்ஸ் 5/2 ரேடியன். இது பார்த்தீங்க அப்படின்னா 5/4 ரேடியனாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 5/3 இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 5/6 இருக்கும். இது ஆக்சுவலாக 0 இருக்கும். ஃபஸ்ட்டு சைன் 0 வந்து எப்போவுமே 0 தான் இருக்கும். 0, அடுத்து 1/2 போடணும், அடுத்து 1/√2, √3/2, 1. இதை நீங்கள் ஒரு ஃபஸ்ட் காலம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தா போதும். ஐ மீன் ஃபஸ்ட் ரோ. தென் இது அப்படியே ரிவர்ஸில் எழுதணும். உங்கள் காஸ்க்கு 1 √3/2, 1/√2, 1/2, 0. டேன்ங்கிறது என்னங்க சைன் பை காஸ் தானே. அப்போ 0/1 1, அடுத்து 1/2, 2/√3/2ன்னு வரும். விச் இஸ் நத்திங் பட் 1/2 இன்ட்டு 2/√3ன்னு வரும். இப்போ 2 கேன்சல் ஆகி 1/√3ன்னு வரும். இது பார்த்தீங்கன்னா இல்லை நியூமரேட்டர் ஃபஸ்ட் போடுவாங்க, அடுத்து டினாமினேட்டர், அடுத்து இந்த இடத்துல இன்ஃபைனைட் வரும். கொசிகன்ங்கிறது சைனோட இன்வர்ஸ். ஸோ 1/0 போடுவீங்க, ரைட்? 1/0 இஸ் இன்ஃபினிட்டி. 1/1/2ங்கிறது 2, √2, 2/√3, 1/1ங்கிறது 1. சீக்கிரங்கிறது காசோட இன்வர்ஸ். ஸோ இதை நீங்கள் 1/ன்னு போடுவீங்க. ஸோ இல்லைனா இது அப்படியே நீங்கள் ரிவர்ஸில் எழுதலாம். அந்த டெக்னிக்கோட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது டேன் வந்து காட்டோட இன்வர்ஸ். இன்ஃபினிட்டி, √3, 1, 1/√3 அண்ட் தென் 0. ஓகேங்களா? இதுதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த 30 டிகிரி, 45, 60, 90லாம் நம்மளுக்கு தெரியும். எனக்கு வந்து 150க்கு என்ன வேணும், 120க்கு என்ன வேணும், 90 டிகிரிக்கு மேலே போகிறப்ப என்ன பண்ணுறது? இல்லை அப்படின்னா கம்மியாக லைக் sin 15 என்னன்னு கேட்பாங்க. அது மாதிரிலாம் கேட்குறப்ப என்னங்க பண்ணுறது அப்படின்னா இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எந்தெந்த குவாட்ரண்ட்டில் எந்தெந்த இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்குன்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா? திரும்ப சொல்கிறேன், ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட். ஃபஸ்ட் இதில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். அடுத்து சைனும் சீக்கணும், டேனும் காட்டும், காசும் சீக்கணும். இப்போ வந்து 90 டிகிரிக்கு மேலே, அதாவது 5/2க்கு மேலே உங்களுக்கு ஆங்கிள் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சைன் 135 டிகிரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் இந்த 90 இல்லைன்னா இந்த 180 வச்சு உங்களால் எழுத முடியுதா? இல்லை 270 இல்லை 360 அது மாதிரி ஏதாவது வச்சு எழுத முடியுதா அப்படிங்க பாருங்கள். 135 ஆக்சுவலாக நம்ம வந்து 90 + 45ன்னு பிரிக்கலாம். அப்படி இல்லைன்னா 180 - 45, ரைட்? அப்படியுமே பிரிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 90 டிகிரிங்கிறது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 90 டிகிரி ப்ளஸ்ஸுங்கிறது ரைட் சைடு வருமா, லெஃப்ட் சைடு வருமா? லெஃப்ட் சைடு தான் வரும். 90 டிகிரி தாண்டி வருது இல்லை, அப்படின்னா இந்த குவாட்ரண்ட்டில் வரும். இந்த குவாட்ரண்ட்டில் வரப்ப சைன் பாசிட்டிவாக இருக்குமா, நெகட்டிவாக இருக்குமா? பாசிட்டிவாக இருக்கும். அப்போ ப்ளஸ். அண்ட் தென் இந்த 90 180, இந்த 90 270 வந்துச்சுன்னா இந்த சைனை சேஞ்ச் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இட்ஸ் வெர்டிக்கலாக எஸ் வி ஹேவ் டு சேஞ்ச் இட் லைக் அது மாதிரி. ஸோ அது மாதிரி வரப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சைன் காசாக மாறும், காஸ் சைனாக மாறும், கொசிக்கன் சீக்கனாக மாறும், சீக்கன் கொசிக்கனாக மாறும், டேன் காட்டாக மாறும், காட் டேனாக மாறும். ஓகேங்களா? ஸோ இப்போ 90ங்கிறது எஸ் வி ஹேவ் டு டூ தட், வி ஹேவ் டு சேஞ்ச் இட். ஸோ சைன் வந்து காஸ் இந்த டேர்ம் அப்படியே எழுதிடணும். 45 காஸ் 45 என்னங்க 1/√2. இது நான் 180 மைனஸ்னு வச்சிங்கன்னா 180 மைனஸ்ங்கிறது எந்த குவாட்ரண்ட்னா இங்கே இருக்க 180 மைனஸ்ங்கிறப்ப முன்னாடி செகண்ட் குவாட்ரண்ட். அங்கே சைன் என்னவாங்க இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். சைன் 180 மாற்றணுமா? மாற்றக்கூடாது. நோ, பிகாஸ் இட்ஸ் இந்த டைரக்ஷனை நம்ம சேஞ்ச் பண்ணணும், மாற்றக்கூடாது. ஸோ 90 சைன்
45 டிகிரி. sin 45ங்க 1/√2. ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். 90 270னா நீங்கள் மாற்றணும், இந்த இடத்துக்கு மாற்றணும். இல்லை நான் 180 0 வச்சுருந்தேன், நீங்கள் மாற்ற வேணாம். சம்டைம்ஸ் பாருங்க அப்படின்னா இப்போ sin 240 டிகிரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன எழுதலாம்? sin 180 + 16 எழுதலாம். 180 +னா 180னா மாற்ற வேணாம். ஸோ அப்படியே வச்சுக்கலாம். sin 60 டிகிரி ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா? 180 ப்ளஸில் வந்து சைன் நெகட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு மைனஸ் போட்டுக்கணும். sin 60யோட வேல்யூ என்னென்னா √3/2. ஸோ -√3/2ன்னு வரும் ஆன்சர். ஓகேங்களா? இதுதான். வேறு நீங்கள் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதுங்க அவ்வளோதான். அவ்வளோதான் ஐ திங்க். ஓகேங்களா? ஓகே. அந்த ரெஃப்ளெக்ஸ் அங்கே அதுதான் சொல்லுவேன்னா மறந்துட்டு உட்காந்துருக்கு. சம்டைம்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த இப்போ காஸ் 420 டிகிரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு 360 தெரியும். காஸ் 360 + 420ங்கிறப்ப இங்கே ஒரு 40 ஒரு 60 வரும். 360ங்கிறது என்னங்க? 360 +ங்கிறது இந்த குவாட்ரண்ட். ஏன்னா 0னாலும் 360 வரும். அப்போ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ ப்ளஸ் தான் வரும். 0 அதை 180 மாற்றக்கூடாது. ஸோ 360 மாற்றக்கூடாது. ஸோ அப்போ காஸ் 60 டிகிரி என்ன அப்படின்னா 1/2. இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகேங்களா? இது மாதிரி உங்களுக்கு இப்போ இதே சம்டைம்ஸ் இதை பாருங்களேன். இப்போ காஸ் ஒரு 360னா 6 7 இப்போ காஸ் 750 கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் 360 வச்சு பிரிச்சு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காஸ் 360 + 70 360 பிரிச்சுனா இங்கே ஒரு 40 வரும். இங்கிட்ட ஒரு 350 390 வரும். இப்போ என்ன ஆகும்னா காஸ் 319 ஆகும். ஏன்னா பாசிட்டிவாக இருக்கும். காஸ் 390 நம்மளுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் திரும்ப பிரித்து எழுதணும். காஸ் 360 + 30 ஏன்னா காஸ் 30 வரும். காஸ் 30னா √3/2. இது மாதிரி பிரித்து எழுதுறது தான் நம்மளோட அல்டிமேட் இந்த இதில். ஸோ இது மாதிரி நம்ம தெரியாத ஸ்டாண்டர்ட் ஆங்கிள்ஸ்க்கு இது யூஸ் பண்ணுவோம். 3π/2ன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன பண்ணலாம்? காஸ் π/2 வரணும். இங்கே ஏதாவது ஆட் பண்ணிடணும். இந்த நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆங்கிள்ஸ் ஏதாவது π + π/2 போடலாமா? இல்லை 2π + π 3π/2 கரெக்டாக வந்துடுச்சு. பைங்கிறது 180 மாற்றக்கூடாது. ஸோ அப்படியே வரும். காஸ் π/2 180 +ல ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் tan தான் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ காஸ் நெகட்டிவாக இருக்கும். ஸோ -cos 90. காஸ் 90ங்கிறது 0. ஸோ 0 இஸ் யுவர் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி கூட ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஆக்சுவலி காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு ஒரு விஷயம் பேசுவாங்க. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு அது என்ன அப்படின்னா அந்த ரெண்டு ஆங்கிளும் சேமாக இருக்கும். எப்போ அப்படின்னா இப்போ உங்களுக்கு காஸ் 45 கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சைன் போட்டுக்கோங்க. 45ஓட எதை ஆட் பண்ணால் 90 வரும்னு பாருங்கள். 45ஓட 45 ஆட் பண்ணால் 90 வரும். ஸோ அது ரெண்டு ஆங்கிளும் சேமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ காஸ் 30 இருக்குன்னா 30ஓட எதை ஆட் பண்ணாங்க 90 வரும். 60 ஆட் பண்ணால் வரும். ஸோ sin 60. ஸோ இது ரெண்டுமே ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஓகேங்களா? இது மாதிரி தான் இங்கே இருக்கும். ரெண்டுமே சேமாக இருக்கும் பாருங்கள். இது மாதிரி சைனுக்கும் காஸ்க்கும் டேனுக்கும் காட்டுக்கும் சீக்கனுக்கும் சேமாக இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் சம் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ ஃபார் சம் ஸ்டாண்டர்ட் ஆங்கிள்ஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஓகே, ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ ஃபார் சம் ஸ்டாண்டர்ட் ஆங்கிள், அதாவது 0 30 45 60லாம் இல்லாமல் வேறு நம்ம அடிக்கடி ப்ராப்ளம் யூஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ 7.5 cos 7.5 tan 7.5 இது மாதிரி 15 தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் பாருங்கள். sin 15ஓட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்னங்க இருக்கும்? 15ஓட எதை ஆட் பண்ணால் 90 வரும். ஐ திங்க் 20 அப்படிங்கிறப்போ ஒரு 75 cos 75 ஈக்குவலாக இருக்கும். இது sin 75 ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இது tan 75 சாரிங்க cot 75 இது tan 75 ஈக்குவலாக இருக்கும். சிமிலர்லி அதே மாதிரி தான் 22.5க்கு போட்டு பாருங்கள். 18க்கு போட்டு பாருங்கள். இதோட எதை ஆட் பண்ணால் உங்களுக்கு வருது. ஸோ நானே போட்டு வரேன். 22ங்கிறப்ப என்ன வரும்? 70 ஆகுமா?
90ல் 22 போயிடுச்சுன்னா 70 ஆகும், சாரி 68 ஆகும். ஸோ 67.5. ஸோ காஸ் 67.5 இருக்கும். இது சைன் 67.5 இருக்கும். இது காட் 67.5 இருக்கும். இது tan 67.5 இருக்கும். கரெக்டு தானே? 67.5 68 7 70 80 90. ஓகே, சைன் 80ங்கிறப்ப 20 அப்படிங்கிறப்ப இட்ஸ் காஸ் 62. சாரி கைஸ், காஸ் 72. இது சைன் 72 டிகிரியாக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா 36 நல்ல வேலை. ஓகே, காஸ் 44 டிகிரியாக இருக்கும். இது சைன் 44 டிகிரியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ப்ராப்ளம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே.